ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் நிதி. நம்ம இந்த வீடியோவில் வந்து பேப்பர் ஃப்ளார் எப்படி பண்ணுற பார்க்கலாம். இப்போ ரோஸ் ரியலிஸ்டிக்காக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அது முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8x8 சென்டிமீட்டர் இருக்கிற பேப்பர் எடுத்து இப்போ நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போ மடிச்சிட்ட பிறகு பெட்டல் ஷேப்க்கு இதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு சைடு வந்து நெளிவாக மூணாகவும் இன்னொரு சைடு ரெண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம சென்டரில் பேப்பரில் லைட்டாக வந்து இதே மாதிரி வந்து வச்சு தேய்க்கணும். ஏன்னா வந்து பேப்பர் வந்து ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக ஆன மாதிரி, ரஃப்பாக இல்லாத மாதிரி கொஞ்சம் வளைவாக பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பக்கம் இந்த சைடும் பின்னாடி பக்கம் வேறு சைடும் இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே திருப்பி விடணும் பேப்பரை. ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா அதில் வந்து இதே மாதிரி வச்சு அழுத்தினோன்னா இப்போ நமக்கு வந்து சென்டரில் குழியாகவும் அழகாக பூ மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், 6 பெட்டல்ஸ் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நான் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரியே க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ நம்ம வந்து இந்த பெட்டல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வந்து இருக்கிற மாதிரி, இப்போ ஃபஸ்ட் பெட்டல் மேலே இருந்துச்சு, இந்த சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு வந்து மேலே இருந்துச்சுன்னா ரைட் சைடில் இருக்கிறது கீழே இருக்கணும். ரைட் சைடில் இருக்கிறது மேலே இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது மேலே இருக்க மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ நம்மளுக்கு வந்து ரோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6x6 சென்டிமீட்டருக்கு பேப்பர் எடுத்து இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுட்டு இந்த தண்டு மேலே வரும் இல்லைங்களா, அந்த காம்பு அதே மாதிரி இப்போ வந்து லைட்டாக இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணி பிரிச்சிடணும். இப்போ 8x23 சென்டிமீட்டருக்கு பேப்பர் எடுத்து பேப்பரை ரோல் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம க்ளூ போட்டு அந்த பூவோட ஒட்டிடணும். இப்போ இதுலேயும் க்ளூ போட்டுட்டு ஒட்டிடணும். ஒட்டிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளார் பண்ணிவிட்டோம். இப்போ முட்டு பண்ணுறதுக்கு இதே நம்ம ஃப்ளவர் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி பீசஸ் எடுத்துகிட்டு பண்ணிவிட்டு அதில் வந்து இதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பெட்டல் ரெடி பண்ணி ஒட்டினாலும் ஓகே, அப்படி இல்லை 2 பெட்டல் ரெடி பண்ணி அதில் ஒட்டினாலும் அழகாக அது மொட்டு மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் அதேமாதிரி பேப்பர் க்ரீன் பைப் எடுத்து இதே மாதிரி ஒட்டிக்கணும். இப்போ நம்ம லீஃபுக்கு 5 சென்டிமீட்டர் x 3 சென்டிமீட்டருக்கு பேப்பர் எடுத்துகிட்டு மடிச்சுட்டு இதே மாதிரி லீஃபுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணதும் நம்ம க்ரீன் கலர் ஸ்கெட்ச் இல்லைன்னா பிளாக் கலர் ஸ்கெட்சில் இதே மாதிரி அந்த லைன்ஸ் வரைஞ்சிட்டு சென்டரில் மட்டும் இப்படி அமுத்தி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மடித்து விட்டோன்னா நமக்கு வந்து அந்த லீஃப் நடுவில் இருக்க தண்டு வந்து நல்லா
எம்போஸ்டாக தெரியும், ஆனால் இது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த லீஃப்க்கு வந்து நடுவில் இருக்க தண்டுக்கு பேப்பரை இதே மாதிரி நல்லா மடிச்சுட்டு லீஃப் நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் ஒட்டிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ரோஸோட லீஃபு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன பாட்டில் நியூஸ் பேப்பர் இதே மாதிரி எதனாச்சும் வச்சுட்டு, ஸ்பாஞ்ச் இருந்தால் ஸ்பாஞ்சு நீங்கள் வச்சுட்டு, இதே மாதிரி நம்ம ஃப்ளார்ஸு அந்த லீஃபு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.